Welcome to Python for Toddler series. So previous video la nama enna paathom appadina Python la or arithmetic operation eppadi nama perform pandradhunu paathom. So and example la eppadi nama thanithaniya operations perform pandradhu adukapra and ellathiyume sethi ore block of code la nama eppadi eludradhu nama paathom. So previous program paakama yaravadhu straight அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please description la link கொடுத்திருக்கேன் நீங்க அந்த வீடியோவும் போய் பாருங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்க போற programs எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரெண்டு ப்ரோகிராம் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் வந்துட்டு கொடுத்திருக்க ஒரு 5 நம்பர்ஸ்க்கு எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அப்புறமேட்டு n நம்பர்ஸ் அதாவது சோ நிறைய நம்பர் இருக்கும்போது அதாவது எத்தனை நம்பர் இருக்குன்னு நமக்கு தெரியாம இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அந்த நம்பர்ஸ்க்கு எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பார்க்குற ப்ரோகிராம் என்ன அப்படினா ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ். சோ 5 நம்பர் நம்ம கொடுத்துருவோம். சோ அந்த நம்பருக்கு எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். சோ ஆஸ் யூசுவல் நம்ம எப்பயும் நம்ம யோசிக்கிற மாதிரி நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நாம என்ன ஸ்டெப் பண்ணுவோம் அப்படின்னா 5 நம்பர் அப்படின்னு சொல்லிட்டதுனால ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்ம கிட்ட இருந்து வாங்கணும், அதுக்கப்புறம் நம்பர் 2 வாங்கணும், அதுக்கப்புறம் நம்பர் 3 வாங்கணும், அதுக்கப்புறம் நம்பர் 4, அதுக்கப்புறமேட்டு நம்பர் 5. நம்ம கிட்ட இந்த மாதிரி 5 நம்பர் வாங்கணும். 5 நம்பர் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு லாஜிக்கா வந்துட்டு அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம சிஸ்டம் நம்மளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஆவரேஜ் வேல்யூவை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வர வேண்டிய எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன லாஜிக் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஹியூமன் கிட்ட நாம ஆவரேஜ் பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சே 10, 20, 30. ஸோ இந்த 3 நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடி அப்படின்ட்டு நம்ம கிட்ட யாராவது சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இந்த 3 வேல்யூஸுமே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுவோம். லைக் 10 + 20 + 30 அப்படின்ட்டு மூணுத்தையுமே ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணி என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 60 அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ வரும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 16ங்கிற நம்பரை நம்பர் ஆஃப் எத்தனை நம்பர் இருக்கோ அந்த அத்தனை டைம்ஸ் அந்த நம்பரால டிவைட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல 3 நம்பர் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆட் பண்ணி வந்த வேல்யூவை 60/3 அப்படின்ட்டு நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்ததோ இதுதான் இந்த 3 நம்பரோட ஆவரேஜ் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இது நம்ம நார்மலாக கால்குலேட்டரில் நம்ம டைப் பண்ணாலும் சரி இல்லை நம்ம மைண்டில் கால்குலேட் பண்ணாலுமே சரி நம்ம இந்த 3 ஸ்டெப்பை தான் நம்ம வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாஜிக் வந்துட்டு இந்த லாஜிக் தான். ஸோ இந்த லாஜிக்கை எப்படி நம்ம கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி பைத்தானில் கோட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ்வலாக நம்ம எப்படி தருவோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல போட்டிருக்க இந்த எக்ஸாம்பிளுக்கே நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு கோட் பண்ணலாம். ஸோ n2 = 20 அப்படின்னு கொடுத்துடலாம். திரும்ப n3 = என்ன தரேன் அப்படின்னா 30 அப்படின்னு கொடுத்துடுறேன். ஸோ 13 கொடுத்துட்டு பிரிண்ட்ல நான் என்ன தரேன் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ள ஆவரேஜ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு n1 + n2 plus n3 divided by 3. ஸோ கொடுத்துட்டு இந்த கோட் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்துட்டு 20.0 அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன அவுட்புட் வந்திருக்கோ அதே அவுட்புட் தான் இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆப்ரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி 3 வேரியபிள்ஸில் 3 வேல்யூ கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஆஃப்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பெர்ஃபார்ம் ஆகும். எப்பயுமே ப்ரையாரிட்டி வைஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ப்ரையாரிட்டியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி தியரி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ எப்படி இந்த மாதிரி ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸ் இருக்குங்கிறது நீங்கள் முன்னாடி போட்டிருக்க தியரி வீடியோஸில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 3 வேல்யூ ஆட் பண்ணும்போது 10 + 20 + 30 அப்படின்னு ஆட் பண்ணும். ஆட் பண்ணும்போது 60 வரும். ஸோ 60 நம்மளுக்கு 3ஆல் டிவைட் பண்ணும். ஸோ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ இதே கோட் வந்துட்டு நாம அவுட்புட் ஸ்க்ரீனில் வேல்யூ வாங்கணும் அப்படின்னா எப்படி கோட் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அதே மாதிரி int of input of
ஸோ இப்போ இந்த கூட நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 10 தந்துடுறேன், செகண்ட் நம்பர் 20 கொடுத்துறேன், தேர்ட் நம்பர் 13 கொடுத்துறேன். ஸோ இப்போ எனக்கு ஆவரேஜ் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு வந்து 20 அப்படின்னு எனக்கு கரெக்டான அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துலையுமே என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகிருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்புட் தரதுனால அவுட்புட் ஸ்க்ரீனில் வேல்யூவை கேட்கும். ஸோ வேல்யூ கேட்கறதுனால நம்ம கொடுத்துருக்குற இந்த 10ங்கிற வேல்யூ வந்துட்டு இன்டா கன்வெர்ட் ஆகிட்டு திரும்ப அது வந்துட்டு N1ல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அது வந்துட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வேல்யூ. அதுக்கப்புறம் N2லையும் அதே மாதிரி இன்னொரு வேல்யூ கேட்கும், N3ல இன்னொரு வேல்யூ கேட்கும். ஸோ பிரிண்ட் இந்த இடத்துல ஆவரேஜ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மூணுத்தையுமே ஆட் பண்ண சொல்கிறோம். ஸோ சேம் லைக் முன்னாடி பார்த்து அதே ப்ரொசீஜர் தான். 10 + 20 + 30 அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு 60 வரும். ஸோ 60 / 3 பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து 20 வரும். நம்ம டிவிஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால யூஸ்வலாக இதோட அவுட்புட் வந்து ஃப்ளோட்டில் இருக்கும். ஸோ இது 20 நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணாமல் 20.0 அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு 5 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மேனுவலாக நம்மளால் டிவைட் பை 5 டிவைட் பை 3 கொடுத்து ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதுவே இப்போ வந்துட்டு எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்னே நம்மளுக்கு வந்து தெரியல அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது 3 நம்பர்ஸ்க்கு தான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். செகண்ட் டைம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது 5 நம்பர்ஸ்க்கு நம்ம வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ட் டைம் கண்டுபிடிக்கும் போது 10 நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நம்ம எத்தனை நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுங்கிறதே நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னா நாம இந்த ப்ரோக்ராம் கோடு வந்துட்டு நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல இந்த கோடோட கான்செப்டை நம்ம வந்துட்டு கொஞ்சம் மாத்திரம், பட் லாஜிக்கை மாற்றக்கூடாது. அதாவது லாஜிக்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது. ஸோ அது பிரைமரி மெத்தடை நம்ம மாற்றக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வச்சுட்டு எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பரால் இதை வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணிட்டு வரது தான் நம்மளுக்கு ஆவரேஜ். ஸோ இந்த லாஜிக்கை மாற்றக்கூடாது. ஸோ மாற்றாமல் இந்த கோடை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணுறது, ஸோ தட் நம்ம மாடிஃபை பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த டைனமிக்காக எப்படி இந்த டிவிஷன் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்குது, ஃபார் ஹவு மெனி நம்பர்ஸ் யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஆவரேஜ் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு 5 நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நான் 5 அப்படின்ற ஒரு நம்பரை கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ என்ட்ரி யுவர் வேல்யூ அப்படின்னு கேட்குது. ஸோ செகண்ட் டைம் என்ட்ரி யுவர் வேல்யூன்னு கேட்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எந்த 5 நம்பருக்கு எனக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுமோ அந்த 5 நம்பரை நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன தரேன் அப்படின்னா நம்பர் 1 அப்படின்னு தரேன். ஸோ செகண்ட் டைம் கேட்குது, செகண்ட் வேல்யூ வந்துட்டு 2, தேர்ட் வேல்யூ கேட்குது, தேர்ட் வேல்யூ 3, ஃபோர்த்து கேட்குது, ஃபோர்த் வேல்யூ 4, ஃபிஃப்த் வேல்யூ வந்துட்டு 5 கொடுத்துட்டு நான் என்ட்ரு தரேன். என்ட்ரு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஆவரேஜ் வேல்யூஸ் அப்படின்ட்டு 3.0 அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக நம்ம கோட் வந்துட்டு எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம எத்தனை நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம ரன் டைமில் தான் நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கோட் எழுதும்போது இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம இப்போ நம்ம 1000 நம்பர்ஸ்க்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கூட இந்த இடத்துல இந்த 5ங்கிற நம்பரை எடுத்துட்டு 1000 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எத்தனை அந்த 1000 நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேட்கும். ஒன்ஸ் நம்ம அந்த 1000 நம்பர்ஸ் நம்ம கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆவரேஜ் வேல்யூ வந்துட்டு கரெக்டாக நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த கோட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் என்ன தந்திருக்கோம் அப்படின்னா n is equals to int of input of அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு வேல்யூ வாங்குறதுனால சேம் லைக் இந்த ஸ்ட்ரிங்கில் இருந்துட்டு அது வந்துட்டு இன்டா கன்வெர்ட் ஆகுது. இன்டா கன்வெர்ட் ஆகிட்டு n என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா 5ன்னு இருக்கும். பிகாஸ் இந்த இடத்துல நம்ம 5ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைன் பிரகாரம் என்னோட வேல்யூ வந்துட்டு 5.
செகண்ட் லைனில் என்ன நடக்குது அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டுன்னு கொடுத்துட்டு ஒரு எம்டி லிஸ்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஏல என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எம்டி லிஸ்ட்டு தான் நம்மக்கிட்ட இந்த இடத்துல இருக்கும். ஒரு எம்டி லிஸ்ட்டை நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிஸ்ட்னா என்ன அப்படின்ட்டு இந்த இடத்துல இப்போ யாருக்காவது புரியாமல் இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம தியரி வீடியோஸ் நம்ம சொல்லும்போது லிஸ்ட்னா என்ன, அதோட மெத்தட்ஸ்னா என்ன நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் போய் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த லைனில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் லூப் நம்ம ஜென்ரலாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம் அப்படின்னா ஐட்ரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதாவது அடுத்தடுத்து போகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு 0லேருந்து n வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 0லேருந்து n வரைக்கும் அப்படின்னா ஸோ ரேஞ்ச்லேயே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ 0 to n அப்படின்னா 0 என்னோட வேல்யூ. ஸோ என்னோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 5னு இருக்கும். ஸோ 0 n to 5 0 to 5 அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா 0 1 2 3 4 வரைக்கும் இருக்கும். பிகாஸ் இந்த இடத்துல ரேஞ்ச் நம்ம கொடுத்துருக்கிறதுனால 0, n - 1 தான் ஆக்சுவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம 5 கொடுத்துருக்கிறதுனால 0, 5 - 1 அப்போது 0, 4 வரைக்கும் தான் இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல 0லேருந்து 4 வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ ரேஞ்சில் என்ன இருக்குது அப்படின்னா 0லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. ஸோ அடுத்த லைனில் நம்ம என்ன தரோம் அப்படின்னா எலமெண்ட் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் யுவர் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாயிண்டர் வந்துட்டு 0ல் இருக்கும். ஸோ 0ல் இருந்துட்டு என்ன கேட்கும் அப்படின்னா என்டர் யுவர் வேல்யூ அப்படின்னு நம்ம கேட்கும். ஸோ வேல்யூ வந்துட்டு 1 அப்படின்னு நம்ம தந்திருக்கோம். ஸோ வேல்யூ 1 கொடுத்துருக்கிறதுனால இப்போ அடுத்து திரும்ப செகண்ட் லைனுக்கு போகும். செகண்ட் லைனில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஏ டாட் அப்பெண்ட் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த எலமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த 1 நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ நம்மளோட எலமெண்ட்டில் இருக்கிற வேல்யூ என்ன அப்படின்னா 1ன்னு இருக்கும். ஏ டாட் அப்பெண்ட் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஏ என்ன அப்படின்னா ஏல ஒரு எம்டி லிஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். டாட் அப்பெண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது இந்த அப்பெண்ட் என்னன்னு பார்த்தோம். அப்பெண்ட் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு போய் அதை போய் ஆட் பண்ணும். ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஏ டாட் அப்பெண்ட் ஆஃப் எலமெண்ட் இருக்கிறதுனால எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 1ங்கிற கண்டென்ட் எடுத்துகிட்டு போய் இந்த ஏல ஒரு எம்டி லிஸ்ட் இருந்தது இல்லையா, இந்த எம்டி லிஸ்ட்டில் நம்மளுக்கு வந்துட்டு இதை போயிட்டு நம்மளுக்கு ஆட் பண்ணிடும். ஸோ செகண்ட் இந்த அப்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட ஃபார் லூப் இதோட முடியுது. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப இந்த ஃபார் லூப்க்கு போகும். ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 0ல் இருந்துட்டு அடுத்து 1க்கு போகும். இப்போ இந்த 0ல் இருக்கா. ஸோ இப்போ அடுத்து இந்த 1க்கு பாயிண்டர் போயிடும். பாயிண்டர் போயிட்டு திரும்ப இந்த செகண்ட் லைனுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ என்டர் யுவர் நம்பர் அப்படின்ட்டு நம்மளுக்கு செகண்ட் டைம் கேட்கும். செகண்ட் டைம் கேட்கும்போது நம்ம இந்த 2 அப்படின்னு தருவோம். ஸோ இந்த லைன் பிரகாரம் நம்மளோட எலமெண்ட்டில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா 2ன்னு இருக்கும். ஸோ 2ன்னு இருக்கிறதுனால திரும்ப இது வந்துட்டு இந்த லைனுக்கு வரும். ஸோ ஏ டாட் அப்பெண்ட் எலமெண்ட் இருக்கிறதுனால ஏல போயிட்டு ஆட் பண்ணும். ஸோ ஏல 2ங்கிற எலமெண்ட்டை நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணிடும். ஸோ திரும்ப ஃபார் லூப் கண்டினியூ ஆகும். இந்த ரேஞ்ச் கொடுத்துருக்கிறதுனால அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து பாயிண்டர் 2ல் இருக்கும். ஸோ திரும்ப என்ட்ரி ஒரு வேல்யூன்னு கேட்கும். நம்ம இந்த இடத்துல 3ன்னு ஒரு எலமெண்ட் ஒரு வேல்யூ நம்ம கொடுத்ததுனால எலமெண்ட்டில் 3ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த இடத்துல அப்பெண்ட் கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல 3ங்கிற வேல்யூ வந்துட்டு இந்த ஏல வந்துட்டு அப்பெண்ட் ஆகும். ஸோ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது பாயிண்டர் 2ல் இருந்துட்டு நம்மளுக்கு 3க்கு வந்துடும். ஸோ திரும்ப அதே மாதிரி வேல்யூ கேட்கும். நம்ம 4ன்னு தருவோம். ஸோ இந்த லைன் பிரகாரம் நம்மளோட எலமெண்ட் வந்துட்டு 4ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். அப்பெண்ட் கொடுத்துருக்கிறதுனால இங்கே போய் ஆட் ஆகும். ஸோ திரும்ப கண்டினியூ ஆகும். ஸோ கண்டினியூ ஆகும்போது இந்த இடத்துல 4ல் போய் பாயிண்டர் நிற்கும். பாயிண்டர் நிற்கும் போது இன்னொரு வாட்டி நம்ம கிட்ட கேட்கும். இந்த இடத்துக்கு பிரகாரம் நம்ம வந்துட்டு 5 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 5 அப்பெண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்பெண்ட் பண்ணிடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்மளோட திரும்ப ஃபார் லூப் வந்து கண்டினியூ ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 4க்கு அப்புறமேட்டு ஏதாவது வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ இந்த லைன் பிரகாரம் அதாவது இந்த ரேஞ்ச் பிரகாரம் அடுத்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பை விட்டு நம்மளுக்கு டெர்மினேட் ஆகிடும். ஸோ ஃபார் லூப்பை விட்டு டெர்மினேட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நெக்ஸ்ட் என்ன லைன் இருக்கோ அந்த லைனை பார்க்கும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆவரேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் ஏ டிவைட் பை n அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல சம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஏல என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணும். ஸோ இந்த சம் ஃபங்க்ஷன் வந்துட்டு லிஸ்ட்டில் ஒர்க் ஆகும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போது 1 + 2 + 3 + 4 + 5 இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்துட்டு ஆட் பண்ணும். ஸோ இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா ஸோ 15 அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஸோ சம் ஆஃப் ஏ பண்ணதுக்கு அப்புறமேட்டு டிவைட் பை n பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ n நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா 5 ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ 15 டிவைட் பை 5 பண்ணும். ஸோ 15 டிவைட் பை 5 பண்ணும்போது ஆன்சர் 3ன்னு வரும். ஸோ டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால எப்பயும் ஃப்ளோட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு 3.0 அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஆவரேஜில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் ஆவரேஜஸ் அப்படின்ட்டு இந்த ஆவரேஜை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 3.0ன்னு அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த ப்ரோக்ராம் வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா
ஒரு நம்பர்ஸ் வந்துட்டு 3 நம்பர்ஸ் தான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ எத்தனை நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம் நம்மளுக்கு தெரியாத இருக்கும் சுச்சுவேஷன்ஸில் எப்படி அதுக்கு நாம இந்த மாதிரி கோட் பண்ணுறது, அதாவது அவுட்புட் ஸ்க்ரீன்ல இருந்து நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வாங்கிட்டு எப்படி நாம டைனமிக்காக நம்ம கோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்.